ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியை கம்ப்ளீட்டாக என்ன மாதிரி ட்ரெண்டில் இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, இல்லை சைட்வேஸ் இதேமாதிரி கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். இந்த அனலைஸ் மந்த்லிலையும் வீக்லி கேண்டிலையும் டெய்லி கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி ஓவரால் வியூவை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டு மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதை 1 ஹவர் கேண்டிலையும் 15 மினிட்ஸையும் அனலைஸ் பண்ணி கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை மார்க் பண்ணி நம்ம ஓவரால் வியூ நிஃப்டி என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலு. நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலில் நான் இந்த ஹையும் இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணுறேன். இந்த இடத்துல உள்ள ஹை, இந்த ஹையை கனெக்ட் பண்ணி அதேமாரி பாட்டமில் இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நிஃப்டிக்குள்ளார உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்க ஒரு மொமெண்டம் பார்த்திங்கன்னா ஒரு லோ, ஒரு ஹை. சரிங்களா? அப்போ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இப்போ இங்கே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஒன்ஸ் இது மந்த்லி கேண்டிலு. ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த இடத்துல தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை நம்ம எப்படி பார்க்கலான்னா பாருங்களேன். நான் இப்போ ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். ஜூன் மந்த் கேண்டிலோட ஹையே, அடுத்து ஜூலை, ஆகஸ்ட், அடுத்து செப்டம்பர். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்கு 19,200 ரீஜனில் தான் மார்க்கெட் என்ன இருக்குது. 19,150லேருந்து 19,200 ரீஜனில் தான் நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த மந்த் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் இருக்குது. இப்போ இருக்கிற ஹை இந்த லெவல் இருக்குது பார்த்திங்களா, 19,350 ரீஜனு. சாரி, ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மந்தோட ஹை இருக்குது பாருங்கள், 19,850 ரீஜன். சரிங்களா? இதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப 20,000ஐயும், அதுக்கு மேலே கேண்டில் மூவ் ஆகிற பட்சத்தில் நமக்கு 20,200 இந்த ஆல் டைம் ஹை லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இதே சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மந்தோட லோ இருக்குது பார்த்தீங்களா, 19,300 ரீஜன். இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கு அடுத்து 19,200 தான் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. சரிங்களா? ஒன்ஸ் இந்த 19,200 உடைக்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஈஸியாக 18,880 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஃபிபோனாச்சி லெவல் வச்சு, ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் வச்சு நமக்கு என்ன மாதிரியான மொமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம். ஒரு லோ, ஹை, அதுக்கு அடுத்து ரீசெண்டாக ஃபார்ம் ஆன லோ. சரிங்களா? பாருங்கள். இப்போ நமக்கு மார்க்கெட்டு ஃபார்ம் ஆகி மூமெண்டம் கொடுத்துட்ருக்க இடம் பாருங்கள். எக்ஸாக்டாக 0.78 லெவல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 19,800 ரீஜன் தான் இப்போ என்னவா ஆக்ட் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட்டு 3 மந்த்ஸாகவே நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போயுமே இந்த மந்த்துக்குமே இந்த 19,800லேருந்து 850 ரீஜன் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. 0.78 லெவலு. சரிங்களா? சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 19,180. இப்போ ஆல்மோஸ்ட் 19,200 ரீஜன். சரிங்களா? ஸோ 19,200 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக நமக்கு ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் அந்த 19,200 உடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் 18,800லேருந்து 18,750 வரைக்கும் கீழே இறங்கி 0.5 லெவலில் தோடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இது மந்த்லியில் என்ன மாதிரியான மொமெண்டம்குள்ளே நிஃப்டி மூவ் ஆகிட்டுருக்கு, அப்பு எவ்வளோ சைடு போகலாம், டவுன் எவ்வளோ சைடு வரலாம், எந்த இடம் சப்போர்ட்டு அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து நம்ம வீக்லி கேண்டில் போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட வீக்லி கேண்டிலு. நிஃப்டியோட வீக்லி கேண்டிலில் பாருங்கள், இந்த ஹையிலேருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணுறான். சரிங்களா? அதே மாதிரி பாட்டமில் இந்த ஜோனை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு சேனல் மூவ் மாதிரி இருக்கா. லோ, ஹை, எகெயின் லோ. இப்போ மார்க்கெட் என்ன ஆகிட்டுருக்கு, இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஜோன் மாதிரி ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி என்னது, இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த லெவல் உடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் எகெயின் திருப்பி இந்த பாட்டம் சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிளியராக தெரியுது. சரிங்களா? ஸோ அப்போ வீக்லியில் நெக்ஸ்ட் வீக்கில் நமக்கு எந்த லெவல் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள்,
19,231. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து இங்கேன்னு பாருங்களேன், ஒரு டபுள் டாப் ஜோன் மாதிரி மூமெண்டம் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, ஒன்ஸு 19,230க்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் எகைன் எங்கே வரலாம், நமக்கு கீழே வந்து இந்த சப்போர்ட் லைனை தொடர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த லெவல் ஆல்மோஸ்ட் எங்கே வரைக்கும் வரலான்னா 18,300 வரைக்கும் கீழே இறங்கி மார்க்கெட் சப்போர்ட் பண்ணலாம். சரிங்க, இது வந்து லாங் வியூவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் 19,200லேருந்து 230 லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட் உடைக்கிற பட்சத்தில் நான் கர்சர் வைக்கிறேன் பாருங்கள், இந்த ஹை 18,900 ரீஜன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வாய்ப்புண்டு. ஸோ உங்களுக்கு வீக்லியில் என்ன மாதிரியான சேனல், இந்த சேனலுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா, இந்த மொமெண்டம் இதுக்கு மேலே உடைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அடுத்து அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ண முடியும். சப்போஸ் இது வந்து அப்பில் மூவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது பாருங்களேன், லாஸ்ட்டு 2 வீக்ஸாகவே ரெசிஸ்டன்ஸ் லெவல் பாருங்கள் 19,800லேருந்து 850 ரீஜன். சரிங்களா, இதுக்கு மேலே மார்க்கெட் உடைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அடுத்து 20,000 இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். அதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப புதிய ஆல் டைம் ஹை லெவலில் இப்போதைக்கு இருக்கிற 20,200ஐயும் அதுக்கு அடுத்து புதுசாக 20,300 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, அந்த லெவலில் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோன்னா பாருங்கள், நான் நல்லா ஜூம் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக புரியறதுக்காக. இங்கே பாட்டமையும் இந்த பாட்டமையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது சேனலுக்குள்ளே இன்சைட் சேனல்னு சொல்லுவோம். ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ. மார்க்கெட் இப்போ வந்து ஹையை நோக்கி மூவ் ஆகணும்னா இந்த லெவல் உடச்சி மேலே ஏறுறப்ப ஹை புதிய ஆல் டைம் லெவல் நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படி இல்லை திருப்பி இந்த கன்சல்டேஷன் எடுக்குதுன்னா இந்த இடம் சப்போர்ட்டாகவும் ப்ரீவியஸ் சப்போர்ட் இந்த இடம். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும். அந்த சப்போர்ட்டும் உடைக்கிற பட்சத்தில் எகெயின் மார்க்கெட் இந்த 19,230 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. சரிங்களா, பாருங்கள் 19,850க்கு மேலே போகிறப்ப 20,000 மார்க்கெட் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த வீக்கோட லோ 19,500க்கு கீழே இறங்குறப்ப 19,480 ப்ரீவியஸ் வீக்கோட லோ, இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்து அது கீழே மார்க்கெட் உடைக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து 19,450 தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல் உடச்சிடுச்சின்னு வச்சிங்களேன், மார்க்கெட்டு எகெயின் கீழே 19,230 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு கிளியராக தெரியுது. சரிங்களா, நம்ம மார்க்கெட் கூடவே ஜெர்னி பண்ணலாம். எந்தெந்த லெவல் நடக்குது, எந்தெந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணலாம். சரிங்களா, நான் வந்து டெய்லி அனலிசிஸ் வீடியோ இனிமேல் கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ